இருக்கு இதெல்லாம்? என்னது அதெல்லாம்? பொம்மையா? உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்கு? அப்படியே விட்டுருங்க. எலிஃபண்ட் தான் பிடிச்சிருக்கா? சரி, உங்க பேர் என்ன? இர்ஃபானா? ரிஷ்வான். ஓகே ஓகே. என்ன வயசு ஆகுது ரிஷ்வானுக்கு? 4. 3 வயசு ஆயிடுச்சா? 4. எங்க இருக்கீங்க ரிஷ்வான்? திருநெல்வேலியில எங்க? நான் வந்து திருநெல்வேலி பெருமாள் கோவிலேருந்து வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? மேலப்பாளையம். ஜோஸ் நகரா? ரோஸ் நகர். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு நானு? சரி, அம்மா எங்க கூட்டு வந்திருக்காங்க? கிட்ட எதுக்கு கூட்டு வந்திருக்காங்க? சூத்த பல்லு இருக்கா? எவ்வளவு பல்லு இருக்கு? 30 பல்லு வச்சிருக்கியா? சொத்தையா? எப்படி வச்சிருக்க? வலிக்கலையா உனக்கு? அப்போ வலிக்கு, இப்போ கொஞ்சம் வலிக்கு. இப்போ வலிக்குதுனால வலிக்குன்னு சொல்லு. சரி, எனக்கு பின்னாடி மட்டும்தான் வலிக்குது. பின்னாடி மட்டும்தான் வலிக்குதா? தின்னா சாப்பிட்டா மட்டும்தான் ஏதாவது வலிக்குது. சரி, ஓகே. வேற ஏதாவது பையனுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி அலர்ஜி, வீசிங் அந்த மாதிரி? பேசிக் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ இல்ல, முத வந்து இந்த காய்ச்சல் வந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து, ஆனா இப்போ அவனுக்கு இல்லை. ஃபிக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சு, இப்போ எதுவுமே இப்போ கிடையாது. எதுவும் இல்லை. சரி, ஓகே. ஏதாவது மாத்திரை இப்போ எடுத்துட்டு இருக்காங்களா? அதுக்கு எந்த மாத்திரையும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டென்டல் விசிட் வர்றாங்க. சரி சரி, டாக்டர் வந்து உங்க குட்டி குட்டி பூச்சியெல்லாம் பிடிப்போமா? பார்த்து ஓகே பார்க்கலாமா? முதல்ல அவங்க குட்டி குட்டி பல்லு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா பிடிச்சிடலாம். ஓகே ஓகேவா? என்ன, நீங்க ஸ்கூல் போறீங்களா? அப்படியா? எந்த ஸ்கூலு? அல்மெனாவா? பிளே ஸ்கூலா? இல்லை, சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி. அல்மதினா. சரி சரி. அங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு? அப்படியா? சரி, இது என்னது? பல்லுக்குள்ள விடுறதா? கையில வைங்க. என்ன தெரியுது பார்த்து சொல்லுங்க. இங்க கீழே பிடிக்கணும், மேல பிடிக்க கூடாது. என்ன தெரியுது இதுல? ஃபேஸும் உங்க ஃபேஸ் தெரியுதா? மூக்கு தெரியுதா? இல்ல தெரியலையா? அது கண்ணாடி தான். தெரியலையா உங்களுக்கு? கண்ணாடி தெரியுதா? என்ன தெரியுது? உங்க ஃபேஸும் மூக்கு தெரியுது. மூக்கு தெரியுதான்னு கேட்டானே ஃபேஸும் மூக்கும் தான். உங்க வீட்டுல நீ மட்டும்தானே? இல்லை உனக்கு தம்பி அக்கா இருக்காங்களா? அம்மாவும் நீ மட்டும்தானா? ஆனா என் அம்மா என் பெட்ல பார்த்தாங்களே வலிக்கிறீங்க. சரி, என்னடா வருமா வராதா? ஜெனரேட்டர் போட போயிருக்காங்க. சரி, எந்த பல்லா காமிங்க பாப்போம். கீழே இருக்கா எல்லாமே? எல்லா இடத்துலயும் பால் போட்டு இன்னும் குடிச்சிட்டு இருக்காங்களோ? ஓகே. இந்த முன்னாடி ஃபுல்லா சொத்தையா இருக்கு. ஃபேன் போட்டு விடுங்க. ஏசி ஆன் பண்ணணும். வெரி குட். சரி, சாட்சி பார்த்துக்கலாமா? என்னன்னு வெரி குட்.
கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட மெயின் ரீசன் என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயசுல வந்து பாக்டீரியோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய சுகரி ஐட்டம்ஸ் இந்த வயசுல தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மெயினாக மேலே உள்ள பல்லு ஃபுல்லாகவும் கீழே வந்து பின்னாடி பல்லு ஃபுல்லாகவும் அஃபெக்ட் ஆகும். முன்னாடி பல்ல பாருங்க இன்னும் டிக்கவே இல்லை, கீழே இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா அங்கே நிறைய சலைவரி ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அடிக்கடி வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்குதுன்னா ஸோ அதனால் அங்கே எதுவுமே ஃபுட் பார்ட்டிகளும் தங்காது, அவங்களுக்கு டிக்கி ஆகாது. ஆனால் மீதி எல்லா பல்லுமே அவங்களுக்கு சொத்தை இருக்குது. சரிங்களா? அதுவும் கீழே உள்ள பல்லுலாம் கொஞ்சம் சிவியராகவே டிக்கி. சரிங்களா? ஸோ பெட்டர் வந்து ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே ஒன்று எடுப்போம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எந்தெந்த பல்ல எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். கீழே உள்ள பல் எல்லாமே இவங்களுக்கு வந்து விழுறதுக்கு டைம் ஆகும். பால் பல் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆகாமல் இப்படிலாம் நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு விழுறதுக்கே வந்து 8 வயசு 9 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அது வரைக்கும் அவங்க ஒழுங்காக சமைச்சு சாப்பிடணும், நியூட்ரிஷன் தேவைப்படும், எல்லாமே இருக்குது. ப்ளஸ் கீழே உள்ள வர பர்மனன்ட் பல்லுமே பால் பல்லோட க்ரோத்தை பொறுத்து தான் கீழே உள்ள பர்மனன்ட் பல்லுமே வரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்ன பல் டிஃபெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். மெயினாக வந்து கீழே நல்லா டீப்பாக டிக்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸ்ரேல பற்றி டீப்பாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வேறு சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம எப்படி பெரியவங்களுக்கு வேறு சிகிச்சை பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மீதி பல்லாம் பாதி லெவல் தான் இருக்குது, சத்து ரொம்ப டீப்பாக இல்லைன்னா நம்ம நார்மல் ஃபில்லிங் மாதிரி பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் மூலியமா சரி அந்த மாதிரிலாம் சரி பண்ண முடியாது. ஆக்சுவலி ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு. இன்னும் ப்ராக்ரஸ் கீழெல்லாம் சில பல்ல ப்ராக்ரஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதை நம்ம வந்து சிமெண்ட் வச்சு ப்ரிவென்ட் பண்ணிடலாம். மீதி ஆமாம், மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்றத எக்ஸ்ரே பார்த்து தான் சொல்ல முடியும். சரி, சிமெண்ட் வச்சு அடைக்க என்ன சின்னவங்களா என்ன உளுந்து முளைக்க பல்லு தானே? அப்படி இல்லைம்மா. ஆக்சுவலாக இவங்களுக்கு இப்போ தான் 4 வயசு ஆகுது. இவங்களுக்கு 4 வயசுக்கும் போது கடவுள் இப்போ தான் ஒரு செட் ஆஃப் டீத்தே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஃபுல் செட் ஆஃப் டீத் வர்றதுக்கு நம்மள மாதிரி அடல்ட் டீத் வர்றதுக்கு 13 வயசு ஆயிரும். சரிங்களா? ஒவ்வொரு பல்லாக விழுந்து விழுந்து முளைச்சி எல்லா செட்டும் வர்றதுக்கு 18 வயசு ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒழுங்காக சாப்பிட்றதுலேருந்து மற்ற பசங்கக்கிட்ட பேசுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த பல்லு வந்து நம்மளுக்கு தேவைப்படும்ல. சொல்லுங்கள். அடைக்காண்டாம், அடைக்காம என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அதுதான் செய்யணும். ஃபில்லிங்க்கு ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் ஏற்கனவே அடைச்சிங்க, அது பிஞ்சு பிஞ்சு வந்துட்டே இருக்கு. இங்கே அடைச்சதா? என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னன்னு. பார்க்கணும், அது பூசை வேற செய்வு பல்லு ரொம்ப பூசா அடைச்சி நான் இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. ஏன்னா பல்லு பூசிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ரூட் கேனல் பண்ணீங்களா? அங்கே தான் அடைச்சேன். ரூட் கேனல் பண்ணி கேப் போடணுமே. டேப்பாவும் போட சொல்லலை. இல்லை கண்டிப்பாக போகணும். இங்கே எல்லாருக்கும் சொல்கிறது தான் கேப் போடுவாங்க ரூட் கேனல் பண்ணி. இங்கே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே போடுறது. பல்லு புடுங்கிறதுல இருந்து எல்லாமே எக்ஸ்ரே வைத்து நான் 2-3 நேரம் இங்கே தான் எடுத்தாச்சு. எல்லாம் இருக்கு ஃபுல்லாக இங்கே தான் வந்துச்சு. அதான் நீங்கள் ரூட் கேனல் பண்ணாமல் கேப் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல்லு உடஞ்சிடும். அதுக்கு தான் எல்லா பல்லுக்குமே கேப் போட சொல்லுவது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்ப்போம், எக்ஸ்ரே எடுத்துட்டு